அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்வர் விஜய் அவர்களுடைய முக்கியமான நிகழ்ச்சிகளில் நடிகை திரிஷாவுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுவதை விரும்பாதவர்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, முதல்வர் விஜய் அவர்களே ஒதுக்கினாலும் வீணாக வம்பாக வாண்டடாக திரிஷா இப்படி பண்ணி கொண்டிருப்பது மிக பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. சுதந்திர தின விழாவுக்கு விஜய் அவர்கள் அழைக்காமலேயே திரிஷா நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடித்து வந்திருக்காங்க. அப்படி இந்த திரிஷா அவர்கள் சுதந்திர தின விழாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல அதிர்ச்சியான உண்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும். முதல்வர் விஜய் அவர்கள் முதல் முறையாக தேசிய கொடியை ஏற்றினார். அதாவது சுதந்திர தினத்தன்று வரலாற்று வெற்றியை பெற்ற பிறகு முதல் முறையாக இந்த நிகழ்வு அப்படின்றது அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இதில் திரிஷா ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க அப்படின்றது தான் அனைவருடைய கேள்வியாகவும் இருக்கின்றது. இப்படியாப்பட்ட ஒரு வேளையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து மனுவை வாபஸ் பெற்றுட்டாங்க. இதனால் விஜய் அவர்களும் அவருடைய மனைவி பிள்ளைகளும் ஒன்றாக சேருவாங்க. இந்த விழாவில் நாம் அதை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி காத்து கொண்டிருந்த அனைத்து ரசிகர்களுக்கும் தாவேகா தொண்டர்களுக்கும் பேர் அடியாக விழுந்தது தான் திரிஷாவுடைய அந்த என்ட்ரி. திரிஷா அவர்களை விஜய் அவர்கள் ஒதுங்க நினைத்தும் வாண்டடாக திரிஷாவே இந்த மாதிரி செய்திருப்பது தான் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய மிக பெரும் அதிர்ச்சியான தகவலே. அப்படி என்ன நடந்தது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான அரசு விழாக்களுக்கு முதல்வர்கள் அவர்களுக்கு நெருங்கியவர்கள் மற்றும் அந்த விருந்தினர்கள் இவங்களையெல்லாம் PRO அப்படின்றவர் தான் தனித்தனியாக லிஸ்ட் தயார் பண்ணுவார், யார் யார் வராங்க முக்கிய பிரபலங்கள் அப்படின்ட்டு. அதன்படி IAS அதிகாரிகள், நீதிபதிகள், அமைச்சர்கள், பிறகு முதல்வரோட சிறப்பு விருந்தினர்கள், அதாவது CM கெஸ்ட் லிஸ்ட் அப்படின்ற ஒரு சில கேட்டகரி இருக்கு. இதில் CM கெஸ்ட் லிஸ்ட்டில் CM குடும்பத்தினர் அவருடைய நண்பர்கள் எல்லாம் கலந்து கொள்வாங்க. அந்த ஃப்ரெண்டு லிஸ்ட்டில் தான் திரிஷாவுடைய பெயர் இருந்திருக்கு. ஆனால் எப்போ இருந்திருக்கு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அங்கே தான் மிக பெரும் ட்விஸ்டே. திரிஷா அவர்களுடைய பெயர் ஆரம்பத்தில் அந்த கெஸ்ட் லிஸ்ட்டில் இல்லவே இல்லையா. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட திரிஷா, எனக்கு அழைப்பு இல்லையா அப்படின்ட்டு கேட்டு தானாக முன்வந்து வாண்டடாக போய் முதல்வர் விஜய் அவர்களுக்கு PROவாக ஒரு 4 அணி இருக்கு. அந்த 4 அணியில முக்கியமானவர் தான் ஜெகதீஷ் பழனிசாமி அப்படின்ற நபர். அவரிடம் போய் நான் கண்டிப்பா இந்த விழாவில் கலந்துக்கணும் அப்படின்ட்டு திரிஷா வற்புறுத்தி கேட்டு இருக்காங்க. அதனால ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் விஜயிடம் பேசி கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறாரு முதல்வர் விஜயை. அதன் பிறகுதான் திரிஷாவுடைய பெயரை அந்த லிஸ்டிலேயே சேர்த்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதாவது விஜய் அவர்களே ஒதுக்க நினைத்தும் இந்த திரிஷாவே வாண்டடாக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல் தான் தற்போது மிக பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.